இந்த பரிகாரங்கள் நிறைய கேட்பாங்க நம்மளுடைய கிளைண்ட்டு. எனக்கு வந்து பரிகாரத்தின் மேலே அவ்வளவு நாட்டம் இல்லை. இருக்கிறத சொல்லிவிடுமாலும் என்ன தசை புத்திங்க இருந்தாலும் கரெக்டாக இருந்துங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஐயாவுடைய யூடியூப் சேனல் நான் பார்ப்பேன். பார்க்கும்போது பரிகாரங்கள் ரொம்ப எளிமையாக இருக்குது. ஒரு 5 ரூபா 2 ரூபா 3 ரூபா செலவெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நிறையா நம்ம யூடியூப் சேனல் வள்ளுவர் வாக்கு இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். இவர் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சந்திக்கணும், அவர்கிட்ட ஒரு ஆசி வாங்கணும், அவருடைய பேச்சை கேட்கணும், நேரடியாக நம்ம கேட்கணும். அதன் மூலமாக நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு ஏதோ 1 2 சொல்லலாமே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு கால் ஃப்ராக்சர் ஆனதுனால கடந்த வகுப்பில் என்னால் கலந்துக்க முடியல. கரெக்டாக சாரோட வகுப்பு வந்துச்சு, எனக்கு கால் சரியாச்சு, நடந்து அப்படியே வந்துட்டேன். ஐயாவிட்ட கேட்குறேன். அற்புதமான, அதாவது மாரி முத்து அப்படிங்கிற பேருக்கு மழையாக கொட்டிக்கிட்டார் முத்துக்களை, அதாவது ஜோதிட கருத்துக்களை அப்படின்னு தான் சொல்லணும். ஐயா இன்னும் மேலும் மேலும் ஐயா இன்னொருத்தர் சொன்ன மாதிரி 1330 குறள் இருக்குது. அந்த குறளையும் ஜோதிட ரீதியாக வள்ளுவர் வாக்கு சொன்னார். ஆனால் இந்த வள்ளுவர் அதை ஒரு பரிகாரமாக நமக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறேன். இந்த காலகட்டத்தில் மென்மேலும் நமக்கு அவருடைய யூடியூப் சேனல் வழியாகவும் சரி, புக்கு வெளியிடுறதாலும் இருந்தாலும் சரி, பல அரிய கருத்துக்களை நீங்கள் மென்மேலும் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க ஐயா. அதுதான் எங்களை ஜோதிட மாணவர்களுக்கும் சரி, தொழில்முறை ஜோதிடர்களுக்கும் சரி, அது நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அனைவரும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குங்க ஐயா. ஒரு 1330 குறளில் திருக்குறள் எழுதினார். என்னுடைய இனத்தில் ஒரு திருவள்ளுவர் எழுதினார். நானும் என்னுடைய வாழ்க்கையில் 1330 பரிகாரம் எழுதி உங்களுக்கெல்லாம் சமர்ப்பணம் பண்ணிடுவோன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குதுங்க ஐயா. அது கூடி சீக்கிரம் நடக்கணும்னு ஒரு பிரார்த்தனை வைங்க. சீக்கிரமாக உங்கள் கைக்கு வந்துடும். ஏன்னா பிஸி ஷெடியூல்லையே போகிறோம். என்னங்க ஐயா? இல்லை, அது எத்தனையோ இருக்குது. உட்காந்தே எழுதலாம். அது உட்காந்து எழுதி டைப் அடித்து புக் அடித்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று வீட்டில் இருந்தால் 27 நட்சத்திரத்துக்கும் இழந்த பழ மரம் வீட்டில் இருக்கிறது வரைக்கும் சொல்லிட்டா போதுமில்ல உங்களுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேங்க. எந்த மண்டபத்தில் கல்யாணம் பண்ணீங்க, எந்த பஸ்ஸு ஏறி போனீங்க, அது எத்தனை நம்பர் வண்டியாக இருக்கும், வீடு கட்டின பொண்ணோட டோர் நம்பர் என்ன, இது வரைக்கும் இந்த ஜோசியத்தில் கொண்டு வரலாம். எல்லாமே கணக்கு தான், அனுபவம் தான். அப்போ இது எல்லாம் கொண்டு ஒரு புக்காக வடித்து வச்சுட்டா நாளைக்கு ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க எந்த பக்கம் கேட்குறாங்களோ அந்த பக்கத்தை எடுத்து நீங்கள் வாசித்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமல்ல. அதுக்கெல்லாம் இப்படி எழுதுகிற பரிகார நோட்டுகளெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு டைப் அடித்து அது புக் அடித்து உங்களை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள்லாம் வெளியிடுங்கன்னு உங்கள் ஆதரவு இருந்தால் ஏதோ ஒரு மாநாட்டில் வெளியிட்டு எல்லாத்துக்கும் ஒரு புக்கு கொடுத்தா வாழுங்காலத்தில் ஒரு பொக்கிஷமாக வச்சுக்குவாங்க. கரெக்டுங்களா? அது ஏன் 1330 குறள் 330 பரிகாரம் எழுதுறேன்னு சொல்கிறேன்னு சொல்லுங்கள். 1330 குறள் திருக்குறள் வள்ளுவர் எழுதினார். நம்ம திருவள்ளுவர் குலத்தில் பிறந்ததுனால அவர் சாடையில் அவர் உலக மக்களுக்காக எழுதினார். நம்ம ஜாதக மக்களுக்காக எழுதுகிறோம். அது எழுதணும்னு ஒரு ஆசை. நம்ம காலத்தில் அதை செஞ்சு வச்சிடணும். ஒரு புக்கு எழுதினாலும் பரவாயில்ல. அத்தனை பரிகாரம் உலகத்தை கொடுத்துட்டா அதுக்குள்ளே இல்லாத ரகசியமே இருக்காது. எல்லாம் இருக்கும் அல்லவா? என்னங்க ஐயா? கரெக்டு தானுங்க ஐயா? அப்படி ஒரு அதில் விஷயம் இருக்குது. அப்போ இந்த அசுவனி நட்சத்திரக்காரு வீட்டில் சிவன் பக்தர்கள் இருக்காங்களான்னு மட்டும் சொல்லுங்கள். இருக்காங்களாம்மா? அது எதனாலங்கம்மா சிவன் பக்தர் இருக்காங்க? அசுவனின்னா கேதுன்னா தையல் மிஷினு. அது குதிரை ஓடுறது. கழுத்தில் தையல் மிஷின் போட்டுக்கிறவங்க என்ன போட்டிருப்பாங்க? கழுத்தில் டேப் ரோல் போட்டிருப்பாங்க. பார்வதி கழுத்தில், பரமசிவன் கழுத்தில் என்ன போட்டுருக்குது? பாம்பு மாதிரி இருக்கா? அப்போ சிவன் தானே அது. அப்போ சிவன் பக்தர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா சொல்லுங்க? அங்கே சூரிய உச்சம். அப்போ இதெல்லாமே சிவன் பக்தர் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த அசுவனி சொல்ல வருதா? சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பரிகாரம் சொல்லிடுறேன். அசுவனிக்கு ஒரு பரிகாரம். அசுவனியுடைய வாகனம் என்னங்கம்மா? என்னைக்காவது ஒரு நாள் குதிரையை நீங்கள் முழுசாக குளிக்க வச்சுட்டீங்கன்னா அன்னையிலேருந்து உங்களுக்கு அசுவனி சூப்பராக வேலை செய்யும். ஆனால் குளிக்க வைக்கணும். அது நினச்சி பார்க்கும். எங்கிட்டருந்து எல்லா உதவியும் வாங்கிக்கிறீங்களே, என் மேலையும் கூட ஏறி உட்காந்து சவாரி பண்ணுறீங்களே, என்னை ஒரு நாள் என்னை மதித்து என்னோட அழுக்கை சுத்தப்படுத்தினா உனக்கு நான் எல்லாமே தாரேன்னு
அந்த காலத்திலேயே அசுமணி வந்து அந்த காலத்தில் தைலம் பண்ணிக்கு பசுமாடை எப்படி குளிக்க வைக்கிறாங்களோ அதுபோல் வருஷத்தில் ஒரு நாள் ஆகுது அசுமணி நட்சத்திரம் பிறந்துக்கிறவங்க 4 பக்கெட் தண்ணியாவது எடுத்து குதிரைக்கு தண்ணி ஊற்றி விட்டால் அந்த தோஷம் அதோட நிவர்த்தி ஆயிடும். சார் அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்கன்னா குதிரை நுரை கொடுக்குறாங்களா இல்லையா? ட்ரிங்க்ஸை சாப்பிட்டாங்கன்னா ட்ரிங்க்ஸை நிப்பாட்டுறக்கே குதிரை நுரை இருக்குதில்லைங்க. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓடிட்டு ஓடியாந்து வந்து அந்த குதிரை நுரையை வந்து ட்ரிங்க்ஸில் கலக்கி கொடுத்தாங்கன்னா தண்ணி ஓடுறது அந்த ஆள்கால் உள்ளே போகாது, வாமிட் ஆயிரு. அதனால் தப்பிச்சுக்குவாங்கன்னு அது அவ்வளோ வேலை செய்யும். உங்களுக்கு தண்ணி போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் வேணுங்களா? ஐயா தவளை இருக்குதில்ல, தவளை குளத்தில் தவளை இருக்கலைங்க ஐயா. அந்த தவளையெல்லாம் வந்து நிறைய குளத்துக்குள்ளே இருக்கும். அது கிக்குமுக்கி கிக்குமுக்கி கிக்குமுக்கின்னு கத்திக்கிட்டே இருக்கும். அந்த கத்தும் போது அந்த உமிழ் நீர் வந்து தண்ணியில் தெளிச்சிடும். அந்த தண்ணியை போய் குடித்தாங்கன்னா ஆள்கால் உள்ளே போகாது. அதனால தான் அந்த காலத்தில் 5 மணிக்கு சபரிமலைக்கு மாலை போட்டு பெண்ணோட முகத்தவே பார்க்காம போய் 48 நாள் குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்களா? இந்த 48 நாளும் போய் அந்த தவளை உமிழ் நீரை குடிக்க 48 நாள் ஐயப்பனுக்கு கடு விரதமாக இருப்பாங்க. போயிட்டு வந்தோடனே குடிச்சு பார்ப்பாங்க, வாமிட் ஆயிரு. இனிமேல் அந்த கிரகத்தை தொடவே வேண்டாம்னு விட்டுருவாங்க. கடைசியில் ஐயப்பன் காப்பாற்றிட்டாரு. இங்கே உமிழ் நீர் தான் காப்பாற்றிருச்சு. 48 நாள் குடிச்சதுனால அந்த ஆள்கால் உள்ளே போகாது. மனுஷன் அன்னையிலேருந்து குடும்பத்துக்கு காசு வந்து சேரும். இது அந்த காலத்தில் மறைமுகமாக எப்படி சொல்லி வச்சாங்க? குளத்தில் போய் 5 மணிக்கு தண்ணி கலங்காதுக்கு முன்னாடி பெண்ணோட வாடையே படாமல் போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லும்போது எல்லா தவளைகளும் கத்துன அந்த உமிழ் நீர் போய் மேலால் பெட்ரோல் ஊற்றி விட்ட மாதிரி இருக்கும். இவங்க இருட்டுக்குள்ளே போய் தெரியாமல் 3 கை குடிச்சிட்டு வருவாங்க. இப்படியே 48 நாள் குடிப்பாங்க. இந்த 48 நாளும் குடித்த அந்த உமிழ் நீருடைய எஃபெக்ட்டு ஆள்காலுக்கு அது சப்போர்ட் பண்ணாது. எப்படி இப்போ நீங்கள் நிறுத்தணுன்னா நான் இப்படி குளத்துக்கு போகிறதுன்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். தொட்டியில் தவளை கொண்டு விட்டீங்கன்னா அந்த உமிழ் ஊரை தொட்டிக்குள்ளே வந்துடுமா? தொட்டி தண்ணி எடுத்து 3 வாய் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் குளிங்க. உங்கள் குடும்பத்துலேயுமே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற நின்று போயிடும். எனக்கு ஐயா ஐயோ தொட்டி இருக்குது, ஒரு 4 தவளை விட்டால் உமிழ் நீர் வந்துடும். 48 நாள் அது பாட்டுக்கு இருக்கும். சார் அந்த காலத்தில் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட தவளையை அடித்து கொண்டீங்கன்னா அன்றைக்கி வீட்டுக்குள்ளே சட்டி திறந்து பாருங்கள், சாப்பாடு நஞ்சு போயிடும். புரியலிங்கம்மா? லேடிஸ் வந்து கேட்குறாங்க ஐயா. அதை இதை சொல்லுங்க. தொட்டியில் தவளை விட்டு உமிழ் நீர் தானே. அதாவது அதனால் நான் என்னங்கிறேன்னா அந்த தொட்டியில் அந்த தவளையோட உமிழ் நீர் தாங்க ஐயா அதோட மூலாதானம். அதை செஞ்சாங்கலாம் அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் சப்போர்ட் பண்ணாது. நாம் ஒரு 4-5 பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாருமே அப்படியே ஸ்லோவாயிட்டாங்க. ஆனால் ஐயப்பன் மேலே கொண்டு போய் நீங்கள் அதை வச்சா தான் இல்லையா, ஐயப்பன் மேலே கொண்டு போய் வச்சா தான் பயம் இருக்கும். அதனால் என்ன பண்ணாங்க, பெண்கள் வந்து பயப்படுறதுக்கு காரணமே ஐயப்பனுக்கு கடும் பக்தி. அதனால் நாமளும் தீட்டுப்படக்கூடாது, குழந்தை பிறந்த வீடு, வயசுக்கு வந்த வீடு, இறந்த வீடு எதுக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அழுங்காமல் இந்த உமிழ் நீரை கொடுத்தாங்க. அந்த காலத்தில் குளத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் குளித்தவங்க எல்லாருமே சபரிமலைக்கு மாலை போட்டு போனதுக்கப்புறம் என் புருஷன் தண்ணியே தொடரதில்லைங்க, ஐயப்பன் என்னை காப்பாற்றிட்டாரு, உண்மையாலுமே ஐயப்பனுக்கு ஒரு நன்றியும்பாங்க. அதுவே சரின்னு சொல்லிட்டு கம்முன்னு ஒதுங்கிக்கணும். ஐயப்பனும் காப்பாற்றினாரு, இந்த சயின்டிஃபிக்காக இருக்கிற உமிழ் நீரும் காப்பாற்றிருக்குது. எப்படி யாரையும் குறை சொல்லலை, அங்கேயும் விஷயம் இருக்குது, இங்கேயும் விஷயம் இருக்குது. அப்போ இதில் ஜாதகத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் கெட்டு போய் சம்பாதிக்கிற காசு வீட்டுக்கு வராமல் ரோட்டில் கிடக்கிறார் அவர், ஒரு மனுஷன் எந்த இடத்துல என்ன அடிபட்டு போகுதுன்னே தெரியாது. கட்டின மனைவி இங்கேருந்து நம்ம புருஷன் சம்பாரிச்சிட்டு ஊடு வந்து சேருவார்னு நினைப்பாங்க. இந்த ஒரு வாரத்தை கிடச்சி அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லின்னா அந்த குடும்பத்துக்கு 3 நேரம் சோறு கிடைக்கும். என்னங்க ஐயா, அதனால தான் இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அப்போது அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்யும். இப்போ இந்த பரிகாரங்களெல்லாம் நம்ம சாப்பிட்டதுலேருந்து உட்கார்ந்ததில் நீங்கள் யாராவது தூங்குனீங்களா ஐயா? தூங்கலை, சரி ரைட். இன்னும் கொஞ்சம் பரிகாரம் சொல்ல வேண்டியது வருங்க ஐயா. அதான் டீ சாப்பிட்டு சொல்லுவோம் ஐயா. டீ சாப்பிட்டு இன்னும் 2-3 ரகசியமெல்லாம் இருக்குது. மணி 4 மணி ஆயிடுச்சு.
காலையிலேருந்து நம்ம பரிகார கிளாஸாக சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் எப்படி இன்னொரு 1 மணி நேரத்துக்குள்ளே முக்கியமான விஷயங்கள் இன்னும் 2-3 விஷயத்தை ரகசியத்தை பார்த்துட்டு அப்புறம் உங்களோட எக்ஸ்பிளைன் எல்லாம் சொல்லுங்கள். எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்குவோம். சரிங்களாம்மா?